அவர்கிட்ட கேட்டேன், இந்த இந்த கிறிஸ்டின்ஸே இல்லாத இடத்துல இந்த சர்ச் இருக்குது, இது யாரு கட்டினது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். சரி சரி சரி. அந்த ஸ்டோரியுடைய கதாநாயகன் தான் பால் சாண்டகர். சூப்பர். அது சொன்னாரு, அந்த மண்ணு குலைக்கும் போது நான் குலைக்கிறேன்ட்டு மண் வெட்டி எடுத்து அவர் வெட்டி இருக்கிறார் பால் சாண்டகர். அந்த மண் வெட்டி அவர் காலில் வெட்டிடுச்சு. அந்த காலில் இருக்கிற ரத்தெல்லாம் குப்பு குப்புன்னு உள்ள அந்த சகதியோட கலந்து அவர் சொன்னாரு, இந்த சோற்றுல அந்த மிஷினுடைய ரத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அவரு அழுதுட்டே சொன்னாரு, என்னை மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஏறத்தாழ ஒரு 30,000 பிள்ளைகளை வளர்த்திருக்காரு. 30,000. அதுக்கான டேட்டாஸ் கூட என்னால சொல்ல முடியும். வளர்த்திருக்காரு, சாப்பாடு கொடுத்து படிப்பு சொல்லி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சதுன்னு கேக்குறாங்க. விவரிக்க முடியாது. 8 ஆண்டுகள் ஆச்சு. இதுக்கான நீங்க போன டிராவல் 20,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பேன். குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். 20,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பேன். இது தவிர பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இதெல்லாம் எல்லா இடத்துலயும் இவருக்கு ஒரு லிங்க் இருக்கு. இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல லுத்ரன் மிஷனை போல ஒர்க் பண்ணி வேலை செஞ்சவங்க யாரும் இல்லை. அதுல சில குடும்பமா ஊழி செஞ்சாங்க. அதுல ஒரு குடும்பம் தான் மிகப்பெரிய அளவுல இந்த மிஷனரி பணிகளை செஞ்சது இந்தியா தமிழ்நாட்டுல. அதுல ஒரு குடும்பம் தான் பால்சானியுடைய குடும்பம். ஸ்கூல்ஸ் கட்டுறது, ஆலயத்தை கட்டுறது, இவரை 200க்கும் அதிகமான ஆலயங்களுக்கு கட்டுவதற்கு காரணமான ஒரு மனிதராக இருக்கிறார். 200க்கும் அதிகமா, 240, 46 நான் கணக்கிட்ட போது எனக்கு ஞாபகம். தன்னுடைய பங்களிப்பு. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய கிருபையினால நல்லா இருக்கோம். நன்றி. எனக்கு மகிழ்ச்சி. நீங்க நிறைய ஆளுமைகளை போய் பார்த்து அவருடைய அனுபவங்களை கேட்டு நீங்க பதிவிடுறது ரொம்ப மகிழ்ச்சி. அதனால சில ஆயிரம் மக்கள் அதை பார்த்து பயனடைகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அந்த விதத்துல என்னையும் நீங்க சந்திச்சிருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம் நீங்கள் எழுதுன புத்தகம் மிஷனரி பற்றி தமிழ்நாட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே. அவருடைய பிக்சர் தான் வச்சுருக்கோம், பால் சாண்டகரன் அவருடைய இது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த புஸ்தகம். அதை நான் கேள்விப்படும் போது லுத்தரன் பேஸ்டு உள்ள ஒரு மிஷனரி, யாருக்குமே தெரியாத ஒரு பர்சன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டிகாஸ்ட்லேருந்து வந்த ஒருத்தர். ஸோ அந்த புஸ்தகத்தை அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ அதை பற்றியான விஷயத்தை தான் வியூவர்ஸ் கொண்டு போக நினைக்கிறேன். ஆக்சுவலி எப்படி நீங்கள் அவரை மிஷனரி பால் சாண்டகரன் பற்றி எழுதணும்னு தோணுச்சு? ஃபர்ஸ்ட் உங்களை பற்றியான விஷயத்தை. அதாவது என்னை பற்றி சொல்லணும்னா அது நம்ம தனியாக தான் நம்ம எடுக்கணும். ஒரு சந்தர்ப்பத்தில் முடிஞ்ச ஈடன் டிவிக்கு நான் நேரடியாக என்னுடைய சாட்சிகளை பகிர்ந்துக்கிறேன். ஆனா என்னுடைய சாட்சி சொல்லாம இவரை பற்றி சொல்ல முடியாது. நீங்க இடையில சொன்னீங்க, நீங்க பெண்டகாஸ்டலா இருக்கிறீங்க, எப்படி லுத்தரன் மிஷனரிய பண்றீங்க. பட் எனக்கு ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு, அதை நான் இடையில உங்களுக்கு சொல்றேன். அது தவிர என்னுடைய தாயார் ஒரு ப்ரொட்டஸ்டன்ட். பிறந்ததுலேருந்து அவங்களுடைய கிராண்ட்மா எல்லாமே ப்ரொட்டஸ்டன்ட் பண்ணினத்தை சேர்ந்தவங்க, பாரம்பரிய சபையை சேர்ந்தவங்க, தென்னிந்திய திருச்சபை சார்ந்தவங்க. என்னுடைய தகப்பனார் இந்து மார்க்கத்தை சார்ந்தவர் தான். ஆனா கடவுள் மறுப்பு கொள்கையாளர். ஸோ எங்களுடைய சமுதாயத்துல சொந்த பந்தத்துக்குள்ள எப்படின்னா மதத்தை பார்க்க மாட்டாங்க. சொந்தமான்னு பார்த்தா மதத்தை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்குவாங்க. என்னுடைய அம்மாவும் அப்பாவும் சொந்தக்காரங்க தான், மதத்தை ரொம்ப முக்கியப்படுத்தல. உறவினர்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால திருமணம் முடிச்சாங்க. ஆனா அப்பாவுக்கு கடவுள் மறுப்பு கொள்கையில ரொம்ப தீவிரமா இருந்தார். எங்களுடைய வீட்டுல அதாவது எந்த விதமான
மதத்தை சார்ந்த பண்டிகைகள் கொண்டாடினதில்லை. அந்த மாதிரி முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பு கொள்கை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வளர்ந்தோம். ஆனால் இங்கும் அங்குமாக சில நேரங்களில் சில நிகழ்வுகளை கலந்து கொண்டது உண்டு. சரி. என்னுடைய பெற்றோர் பர்மாவில் இருந்தாங்க. அங்கே என்னுடைய பிரதர்ஸ் 3 பிரதர் ஒரு அக்கா அங்கே பிறந்தாங்க. அங்கே ஒரு அக்கா, அந்த அக்கா ஒரே ஒரு அக்கா தான், அவங்க அங்கே இறந்து அங்கே அடக்கம் பண்ணினாச்சு. அப்புறம் யுத்த காலங்கள் வரும்போது என்னுடைய அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் சொல்றது அந்த காலத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. முன்னாடி அதாவது ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையில சந்திக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய பெற்றோர்கள் அங்க தமிழகத்துக்கு வந்துட்டாங்க. என்னுடைய கிராண்ட் பேரண்ட், அம்மாவுடைய கிராண்ட் பேரண்ட், இவங்க எல்லாமே வந்து தமிழகத்தினுடைய தென்பகுதியிலிருந்து பர்மாவில் போய் செட்டில் ஆனவங்க. யுத்தம் வந்த பிறகு இங்க வந்து தங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய 13வது வயதுல என்னுடைய தாயார் மரணப்படுக்கையில் உணர்ந்தாங்க. என்னுடைய அப்பாவுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டது. ஒரு வருஷத்துல அவரும் மரித்துட்டார். அம்மா வந்து என்னுடைய 13 வயசுல அம்மா மரித்தாங்க. 14 வயசுல அப்பாவும் மரித்தார். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் எனக்கு மனசுல ஒரு விரக்தி ஏற்பட்டது. மனசுல யார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நிலை. அதனால கொஞ்சம் என்னுடைய சகோதரரை விட்டு நான் கண்காணாத இடத்துக்கு போக வேண்டிய ஒரு உணர்வுக்கு தள்ளப்பட்டேன். தள்ளப்பட்டதோடு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல ஏன் வாழணும், நம்ம செத்துறணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வலுக்க ஆரம்பிச்சது. அப்படி நினைக்கும் போது இன்னும் எனக்கு அந்த முகவரி ஞாபகம் இருக்கு. நம்பர் 23 நார்த் போக் ரோடு, டி நகர், சென்னை. இந்த முகவரியில ஒரு மாடியிலிருந்து அங்கிருந்து கீழே குதிச்சிடணும், செத்துறணும் அப்படின்னு சூசைட் பண்ணிக்கணுன்ற அந்த மனநிலை கூட தள்ளப்பட்டேன். அந்த இடம் கூட ஒரு மாதிரி ட்ரக் அடிக்ட்ஸ் வந்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. போதை வஸ்துக்களால் நிரம்பிய ஒரு இடம். ஆனா பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து அது எதுலையுமே அகப்படாம கடவுள் என்னை காப்பாத்தினாரு. ஆனா சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அந்த தருணத்தில் என்னுடைய அம்மா வந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி, சாகிறதுக்கு முன்னாடி என்னை தனியா ஒரு சந்தர்ப்பத்தில் அழைச்சு என் கையை பிடிச்சிட்டு எனக்கு சில ஆலோசனைகளை சொல்லிட்டு, 8 பிள்ளைகள் நாங்க மொத்தம், நான் 8வது பையன். 8 பிள்ளைகளை பெற்ற உன்னை விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரதர்ஸ் அண்ணங்கள்லாம் சொல்றதை கேட்டு நடந்துக்கணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒரு பொதுவான சில புத்திமதிகளை சொல்லிட்டு சொல்றபடி கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சு அவங்க கண்ணை மூடி, என் கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டே இருந்தது. அவங்க இப்ப ஜோம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, பிறகுதான் அதை நான் ரியலைஸ் பண்ணேன். அப்ப கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா ஏசப்பா பிடிச்சுக்கோ. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க. ஏன்னா எங்க அம்மாவும் ரொம்ப பெருசா எங்க அப்பாவுக்காக ஒரு வேளை அமைதியா இருந்திருக்கலாம். இந்த நினைவு எனக்கு வந்துருச்சு அந்த டைம்ல, சூசைட் பண்ணணும்னு நினைக்கும் போது. அப்போ ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரே, எப்படி ஜெபம் பண்றது அப்படிலாம் தெரியாது. அப்போ நான் மெழுகுவர்த்திலாம் வாங்கி அந்த மொட்டை மாடியில காற்று அடிக்காத ஒரு பகுதி ஒன்று இருக்கு, அதுல எல்லா மெழுகுவர்த்தியும் பொருத்தி சிலுவை இடையிலத்துல பொருத்தி வச்சுட்டு நீல் டவுன் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறேன். அதுக்காக நான் மெழுகுவர்த்தி பொருத்தணும்னு சொல்லல, அன்னைக்கு எனக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது எப்படி ப்ரேயர் பண்றது. ஸோ த டைம் காட் டச்ட் மீ. ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லம் என்னை தொட்டதை நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில என்னுடைய வழிகளை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அவங்களுடைய அதாவது பணி, அவங்களுடைய வேலை ஸ்தலத்துல நான் வேலை செஞ்சேன். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் சர்ச்சுக்கு போகணும். எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை சர்ச்சில் போய் உட்கார்றது. ஒரு ஆவிக்குரிய சபை, பெண்டகாஸ்டல் சர்ச். வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். என்னை அழைச்சிட்டு போனது எனக்கு மைத்துனர், உறவினர். அவருக்கு மட்டும் தான் தெரியும் நான் எங்க இருக்கிறேன்னு. அவர் இப்படி கொண்டு நான் மாட்டி விட்டுட்டாருன்னு அவர் மேல எனக்கு கொஞ்சம் கோபம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வரதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிட்டேன். எஸ்கேப் ஆகி மவுண்ட் ரோட்ல நிறைய தியேட்டர் வரிசையா இருக்கும், தேவி தியேட்டர்னு சொல்லுவாங்க. வரிசையா ஒரு 3 தியேட்டர் 4 தியேட்டர் இருக்கும், ஞாபகம் இல்லை. அந்த சண்டே ஆச்சுன்னா எல்லா தியேட்டர்லையும் சினிமா பார்க்கணும், வரிசையா நைட்டு தான் திரும்பணும், இவங்கிட்ட மாட்டக்கூடாதுன்றக்காக. அது 3வது 3rd வீக் அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டார், வாங்க மாப்பிள்ள போலாம் அப்படின்னு. ஸோ அந்த சண்டே வந்து நான் எனக்குள்ளே நிறைய கேள்விகள்,
இது உண்மைதானா, ஹோலி ஸ்பிரிட் வரான்ட்டாங்களா, உண்மைதானா? ஸோ அப்போ நான் மனசில் இப்படி ஒரு அனுபவம் நமக்கு வந்தா, உண்மையிலேயே இந்த மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணால், ஏன் இந்த ஆண்டவருக்காகவே நீ வாழக்கூடாது, நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை ஆண்டவர் தொட்டார். என் மேலே ஹோலி ஸ்பிரிட் வர ஆரம்பித்தார். நான் என்னை சப்மிட் பண்ணேன், பேப்டிசம் எடுத்தேன், என்னுடைய வாழ்க்கை முழுசாக அர்ப்பணித்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே சந்தர்ப்பத்தில் நான் ஸ்டாப்பாக கிராமங்களில் நடந்தே தெரிந்து காஸ்பல் சொல்லணும்னு ஒரு ப்ராஜெக்ட். அது ஒரு பெரிய ஒரு டிவைன் கனெக்ஷன். நான் வந்து அந்த காலகட்டங்களில் ஆந்திராவிற்கு சென்னேன், ஆந்திராவுக்கு போனேன். திருப்பதிக்கு அடியில் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் அந்த கிரவுண்டில் 2 நாள் கூட்டம், மிகவும் வைராக்கியமாக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. அதில் நானும் என்னுடைய முதலாளி கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்படி ஒரு முதலாளி, இந்த மாதிரி ஜபத்துக்கெல்லாம் கூட்டு போகிற முதலாளி. அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவங்க நல்ல விசுவாசத்துக்கு அடுத்த காரியங்களை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வெளியில் ஒருத்தர் கைப்பிரதி கொடுத்துட்டே இருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அண்ணா மாவட்டம் இயேசுவுக்கே. அண்ணா மாவட்டம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அப்போ பேர் அண்ணா மாவட்டம். ஆமாம், அண்ணா மாவட்டம். காகிதம் இல்லாத மாவட்டம் கூட வச்சாங்க, 2 டிஸ்ட்ரிக்ட் அந்த பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மாவட்டத்தினுடைய கிராமங்களில் நடந்தே தெரிந்து ஊழியம் செய்வதற்கு தன்னார்வ ஊழியர்கள் தேவை. எனக்கு வந்து நம்ம கடவுளுக்கு வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால சும்மா ஒரு கடிதம் போடுவோம்னு போட்டேன். உடனே கிளம்பி வரேன்னு ஒரு கடிதம் வந்தது. ஆனா இங்க வந்து பாச போராட்டம், இங்கிருந்து விட்டுட்டு போறது கஷ்டமா இருக்கு. வேற வழி இல்லை, மனசை கல்லாக்கிட்டு நான் 1989ஆம் ஆண்டு துவக்கத்துல அண்ணா மாவட்டத்துக்கு வந்தேன், திண்டுக்கலுக்கு வந்தேன். திண்டுக்கல்ல 14 யூனியன். அந்த 14 யூனியன்லையும் 14 வாரங்கள் ஏதோ ஒரு பஞ்சாயத்துல ஒரு 100-200 கிராமங்களை சந்திக்கணும். எல்லா பேர்களையும் எழுதி வச்சு ஒவ்வொரு கிராமத்தினுடைய பேரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி அப்படி கைப்பிரதி கொடுக்கணும். நான் ஸ்டாப்பா 100 நாள் நான் வந்து அந்த அண்ணா மாவட்டத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்கேன். வெரி யங், 100 days. நிறைய எதிர்ப்பு. ஒரு கிராமம் கூட, பழனி பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல கூட ஒருவேளை அந்த யூடியூப்ல பதிவாகிறதுனால பேரை சொல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லது நினைக்கிறேன். பழனி பக்கத்துல அந்த கிராமம், எல்லாமே பட்டின்னு முடியும். அதுல ஒரு பட்டி அது. உள்ள போய் கைப்பிரதி எல்லாம் கொடுத்து அப்படி போயிட்டு ரவுண்டு வரும்போது பின்னாடி ஒரு டீம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டே வர்றாங்க. வந்து என் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் தீய வச்சு கொளுத்தி எங்களை பிடிச்சி இழுத்து இந்த காட்டுக்குள்ள ஓடி போங்கள தொலைச்சிரும் அப்படின்னு மிரட்டினாங்க ஒரு டீம். அப்படி நிறைய அனுபவங்கள் உண்டு, நிறைய அனுபவங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில். அப்படி நிறைய அதெல்லாம் சர்வசாதாரணமா நீங்க அப்படி சொல்லாமா, இல்ல எப்படி சொல்றீங்க? இல்ல சர்வசாதாரணமா கடந்து போயிருக்கீங்களா? இல்ல பயம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பயம் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை, எந்த சப்போர்ட்ஸும் இல்லை. நாங்க வந்து பெருசா வந்து பணமும் இருக்காது கையில. ஆனா மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆண்டவருக்காக நம்ம வரோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த 100 நாள் முடிச்ச உடனே அந்த ஊழியம் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்குது. அப்படின்னா ஏன் நம்ம அதையும் போய் செஞ்சிருவோம், நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல. சிலர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, வேதாம கல்லூரி போய் சேர்ந்துரு, படிச்சுட்டதுக்கு அப்புறம் செய்யணும். நல்லதா தோணுச்சு. அப்படி கூட ஒரு வேதாம கல்லூரிக்கு போனேன். ஆனா கூட்டிட்டு போன சகோதரன் சரியில்லை, என் மைண்டை குழப்பி திருப்பி திருச்சி கூட்டு வந்துட்டார். இப்ப திருச்சி வரும்போது தெரியும் அந்த அதே டீம் இங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஒளியம் செய்ய போறாங்க. ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்? நான் போகும்போது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, அங்க அந்த ஊழியம் நடக்குது. அந்த கந்தர்வக்கோட்டை சுற்றிலும் நிறைய கிராமங்கள்ல கர்த்தருடைய வேலையை நான் செய்தேன். அப்போ இனம் புரியாத ஒரு பாரம் எனக்கு, இங்கெல்லாம் சர்ச்சை இல்லையே, ஏன் நம்ம இங்கே இருக்கக்கூடாது? கிராமம்தான், சிட்டியில இருக்கிறத விட ஒரு கிராமத்தில் இருந்தா தேவலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கேற்ற சூழ்நிலைகள் என்னை நடத்தின சகோதரர்கள் வந்து துவக்க காலங்களில் என்னை உற்சாகப்படுத்தினாலும் பிற்காலங்கள்ல நான் மட்டும் அங்க போக வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்துச்சு. அதுல நான் அந்த ஊர்ல இருப்பதற்கு காரணம் பிரதர் நெல்லைக்குமார்னு சொல்லி ஒரு அண்ணன். தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதியில் சில சகோதரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து காஸ்பல் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்க்ளூடிங் இந்த பிரதர் நெல்லைக்குமார், கர்சோம் அமிர்தராஜ், அகஸ்டின், ஸ்டீஃபன்,
இப்படி நிறைய சகோதரர்கள் அண்ணன்மார். சரி சரி. எல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மெஞ்ஞானபுரம், உடங்குடி, ஆறுமநேரி கிராமங்கள். அவங்க வந்து நிறைய ஊழியத்தை அந்த காஸ்பல் அவங்களுமே ஒரு தனி டீமாக வந்து செய்யும்போது இந்த சூழ்நிலையில நாம் அங்கே தங்குறேன். இங்க திரும்பி போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அப்ப அந்த காலகட்டங்களில் தங்குறதுக்கு இடம் இல்லை. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. திருச்செந்தூர்ல தூத்துக்குடி சைடுல மீன் அடிச்ச ஒரு சைக்கிள் ஒருத்தர் எனக்கு காணிக்கையா கொடுக்குறாங்க, பிரதர் நெல்லைக்குமார் அவங்க மூலமா. அதுல பின்னாடி ஒரு அட்டைப்பட்டியை கட்டிட்டு திருச்சியில இருந்து அந்த கிராமத்துக்கு சைக்கிளே போனேன். எத்தனை கிலோமீட்டர்னா 64 கிலோமீட்டர். ஏறத்தாழ ஒரு 5 மணி நேரம் நான் சைக்கிள் மிதிச்ச ஞாபகம் எனக்கு. 5 மணி நேரம் மிதிச்சா தான் அங்க போய் சேர முடியும். அப்படி உடனே வர்றதில்ல, அங்க தங்குவேன். எங்க தங்குவோம்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல முந்திரி காடு நிறைய, இப்ப நிறைய அழிச்சிட்டாங்க. அப்ப நீங்க முந்திரி காடு ஒரு ஏக்கர், 200 ஏக்கர் 250 ஏக்கர் அப்படி இருக்கும். அந்த மாதிரி காடு உள்ள போனா வெளியில வர முடியாது, கரெக்டா போயிட்டு கரெக்டா திரும்பணும் நம்ம. அதுல போய் உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். சம்டைம்ஸ் மத்தியானம் எல்லாம் அங்கதான் படுத்திருப்பேன், ஒரு நிழலை பார்த்து ஜெபம் பண்ணி படுத்துருவேன் தனியா தான். அதுல நான் வச்சிருக்கிற அந்த பின்னாடி பாக்ஸ்ல பெட்ஷீட்டு, சாக்கு, அப்புறம் சின்ன 2 ட்ரெஸ்ஸு, கைப்பிரதிகள், காஸ்பல் புக்கு கொஞ்சம் நான் வச்சிருந்தெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பைபிள், ஒரு டார்ச் லைட். அந்த டார்ச் லைட்டு நான் திண்டுக்கல்ல ஊழி செஞ்சேன் பாருங்க. அதுல 100கணக்கான பேர் பங்கெடுத்தாங்க. நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணது ஒரு 6 பேர் தான். அதுல நான் ஒருத்தர். அதுல நான் ஸ்டாப்பா செஞ்சதுனால எங்களுக்கு ஒரு டார்ச் லைட் கொடுத்தாரு, உலகத்தின் வெளிச்சமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி டார்ச் லைட். அதுதான் என்கிட்ட இருந்ததுலே பெரிய விலை உயர்ந்த பொருள். ஒரு தட்டு, சாப்பிட்ற தட்டு, டம்ளரு, அதெல்லாம் உள்ள. தோப்புல இருக்க மாட்டேன். நைட்டு தோப்புல இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பானது, பாம்பு நிறைய இருக்கும். அதனால சில 1-2 இரவு படுத்திருக்கிறேன். ஆனா சிலர் என்ன சொன்னாங்க, அப்படி படுக்காதீங்க, இது பாம்புலாம் வரும்னு. பயப்பட மாட்டேன், பயப்படவே மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரோடுகளில் இருக்கக்கூடிய சத்திரம் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் படுத்திருக்கிறேன். ஸ்கூல்ஸில் படுத்திருக்கிறேன். இந்து கோயில்களில் கூட படுத்திருக்கேன். நான் சாக்கை விரிச்சிட்டு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு படுத்து தூங்கிருக்கேன். உங்கள் வாழ்க்கையே ஒரு மிஷினரி வாழ்க்கைக்கு கஷ்டம் தான் அது. அது எப்படி இருந்தது இப்போ நினைச்சா கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு முறை நான் அப்போ அது மாதிரி மத்தியானம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது ஸ்கூல்ஸ்ல போயிட்டு சத்துணவு சாப்பாடு போய் வெட்கப்படாம வாங்கிக்குவேன், வாங்கி சாப்பிட்ருக்கேன். இப்படி போகும்போது எனக்கு ஒரு மாதிரி மனம் சோர்ந்துருச்சு. இப்படி ஓடுது ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல போயிட்டு. இடையில சில அண்ணன்மார்லாம் எனக்கு வருவாங்க, கூட வருவாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி ஒரு சர்ச் ஒன்று இருக்கு, சிஎஸ்சி சர்ச்சு. அந்த அந்த சிஎஸ்சி சர்ச்சை வந்து தனியா இருக்குது, நீங்க இங்க இருக்கிறதுக்கு அங்க போய் தங்கலாமேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே அவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ப்ராப்பரா அவரை போய் பார்க்கல நான். சரி, இப்போ அட்ரஸ் ஒரு கிராமம், அது அந்த கந்தர்கோட்டை பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு போய் அவரை பார்க்கலான்னு போறேன். அது மாதிரி நான் வந்து இங்க தங்கிக்கலாமான்னு கேட்டப்போ, அவர் ஏற்கனவே எங்க டீம், எங்க அண்ணன்மாரெல்லாம் சொன்னேன், அவங்களாம் அவரை மீட் பண்ணியிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லாம் சொன்னார், இந்த மாதிரிலாம் வருவாங்கன்னு. சரி, நாங்கள் தங்கிக்கங்கன்ட்டாரு. அவரே சமைப்பாரு, சாப்பாடு கொடுப்பாரு. அன்னைக்கு இரவு நான் என்ன மனநிலையில் இருந்தேன்னா, நம்ம போயிடலாம், இது நமக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் போது, அதாவது அது ஒரு சிஎஸ்சி சர்ச், பூட்டி கிடக்கு, பிலீவர்ஸ் இல்லை, அவரை சொத்தை பராமரிக்கிறதுக்காக இருக்கிறாரு. அப்ப அந்த இரவு நான் என்ன நினைக்கிறேன், நம்ம இனிமே ஊழியம் செய்ய முடியாது, நம்ம சென்னைக்கு போயிடுவோம், நம்மளால முடிஞ்ச ஊழியத்தை செய்வோம். இந்த கிராமத்துல யார் பசியா இருக்க முடியும்? ஏன்னா அந்த எனக்கு சாப்பாடுன்னா அந்த சத்துணவு சாப்பாடு தான், வேற சோர்ஸ் இருக்காது. நான் அப்படியே போயிட்டே இருக்கிறேன். அது மாதிரி தான் இருக்கு. யாராவது ரொம்ப ரேர் கொடுக்கறவங்க ரேர். அந்த சூழ்நிலையில அன்னைக்கு இரவு அவர்கிட்ட கேட்டேன், இந்த கிறிஸ்டியன்ஸே இல்லாத இடத்துல இந்த சர்ச் இருக்குது, யாரு கட்டினது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். அந்த ஸ்டோரியுடைய கதாநாயகன் தான் பால் சாண்டகரன். அது சொன்னாரு, இந்த கிராமத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமைப்பினர் லேண்டை வாங்கினாங்க, அதை அப்படியே போட்டு போயிட்டாங்க. இவர் வந்தவர், இவர் ஒரு குரூப் ஆஃப் சந்திச்சிருக்கிறார்.
சமூகத்துல ரொம்ப புறந்தள்ளப்பட்ட ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க. ஆமா. அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்றாங்க. ஓகே. நூற்றுக்கணக்கானவங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பின்தொடர்பு இல்லாதனால நிறைய பேர் போயிட்டாங்க. ஓகே. அப்ப அவங்களுக்காக இந்த சர்ச்சை கட்டும்போது மண்ணுல தான் கட்டியிருக்குது. அந்த மண்ணு குலைக்கும் போது நான் குலைக்கிறேன்ட்டு மண்வெட்டி எடுத்து அவர் வெட்டி இருக்கிறார் பால் சாண்டகர். அந்த மண்வெட்டி அவர் காலில் வெட்டிச்சு. அந்த காலில் இருக்கிற ரத்தெல்லாம் குப்பு குப்புன்னு உள்ள அந்த சகதியோட கலந்து அவர் சொன்னாரு, இந்த சோற்றுல அந்த மிஷினுடைய ரத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் 89ல தான் இவரை பற்றி கேள்வி I heard about him very first time. ஓகே. அப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. சரி. என்னடா அவரை பற்றி சொல்லும்போது நான் என்ன யோசித்தேன்னா, சரி, எங்கேயோ ஒரு ஊரை தாயகமா கொண்ட ஒரு மனுஷன். ஸ்வீடன். நம்ம வந்து அவங்க அந்த காலத்துல ஃபிளைட் கிடையாது, கப்பல்ல வந்தா கூட 6 மாசத்துக்கு மேல ஆகும். அவங்க எங்கேயோ சுத்தி வந்து சேருவாங்க. அப்படி ஒருத்தர் சொந்தங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நாட்டுல இப்படி வந்து இயேசுவுக்காக வாழ்ந்திருக்கிறாருன்னா, நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி இந்த புது டிஸ்ட்ரிக்ட்ல ஊழியம் செய்ய முடியலையே, ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால உங்களுக்கு சொன்னேன், நம்ம பேசும்போது உங்களுக்கு சொன்னது, இவரை பத்தி கேள்விப்படலைன்னா ஸ்டில் இப்ப நான் 35 ஆண்டுகள் ஆச்சு என்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு. நான் இன்னும் ஒரு கிராமத்துல ஒரு சபை நடத்துற ஒரு கிராம போதனா இருந்திருப்பேன். என்னுடைய பயணத்துல நான் நீண்ட தூரம் பயணப்பட்டு வெகு தொலைவுக்கு வருவதற்கு காரணம் முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட், ரெண்டாவது பால் சாண்டகர், அவருடைய லைஃப். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்ப நம்ம வந்து இங்கதான் ஊழியம் செய்யணும், இந்த மாதிரி இடத்த விட்டுட்டு நம்ம சிட்டிக்கு போக கூடாது அப்படின்னு முடிவுக்கு நான் வரேன் மனதளவுல. அதுக்கு பிறகு நிறைய காரியங்கள் நடந்துச்சு. இதெல்லாம் என்னுடைய சாட்சியில நான் சொல்றேன், விரிவா சொல்றேன். இப்ப இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுமே, ஆமா இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் புத்தகங்கள் இல்ல. சில இடங்கள், தமிழகத்தின் சில இடங்கள்ல இவர் எங்கெல்லாம் டிராவல் பண்ணாரோ அந்த மாதிரி இடங்களுக்கு ஆண்டவரை கொண்டு போக துவங்கினார். அது வந்து ஹோலி ஸ்பிரிட்டுடைய லீடிங் தான் நினைக்கிறேன். பேசணும்னா அவரை பற்றி தெரிஞ்சவங்களா இருக்கும், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் when he was 18, 19, 20 age of 20 அப்போதெல்லாம் I heard about him lot of செவிவெளி செய்திகள். எனக்கு இதை பண்ணாரு, எனக்கு பண்ணாரு. ஒருத்தர் சொன்னாரு, நாங்க என் கிராமத்துல பின்தங்கிய ஒரு குடும்பம், நாங்க வந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் பண்ண வேலை பார்த்தாங்க. அந்த பண்ண வேலை பார்க்குற அந்த இடத்துல ஒரு தொட்டியை கட்டி விட்டு, நான் 3-5 வயசு ஆற வரைக்கும் தொட்டியை கட்டி அதுல தூங்க சொல்லுவாங்க, ட்ரௌசர் கூட இருக்காது. அப்படி பிறந்த தோட்டத்துல தான் படுத்திருந்தேன். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அது எனக்கு அப்ப விவரம் இல்லை. அப்போ இந்த மிஷினரி அந்த வழியா வந்தவர் எங்க அம்மாட்ட பேசியிருக்காரு, ஏம்மா நீ தான் அப்படி கஷ்டப்படணும்னா உன் பிள்ளையும் இப்படி கஷ்டப்படணுமா, உனக்கு நம்பிக்கை இருந்தா என்கிட்ட கொடுத்துறியா அந்த பிள்ளைய, எப்போனாலும் பார்த்துக்கோ நான் படிக்க வைக்கிறேன் அப்படி சொன்ன உடனே அவரு கொஞ்சம் எப்போதும் மிட்டாயெல்லாம் வச்சிருப்பாரு, மிட்டாய் பிஸ்கட்ஸ்ல அவனுக்கு கொடுத்தோன்னே இவர் மேல அவருக்கு அந்த பையனுக்கு விருப்பம் வந்துருச்சு. போறேன்னு கேட்டா போறேன்ட்டான். தூக்கி தோள் மேல வச்சுட்டு நடந்தே வந்திருக்கிறாரு 15 கிலோமீட்டர் வந்து அந்த பையனை சாப்பாடு கொடுத்து படிக்க வச்சு உருவாக்கி இருக்கிறார். அவர் சென்னையில பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்தார். அவரை நான் மீட் பண்ணேன். லிட்டரலா அழுதுட்டார் அவர். இந்த மாதிரி நான் இதுக்காக தேடி போனேன். துவக்க காலங்களில் தற்செயலா நடந்த சந்திப்புகள் நிறைய. அதன் பிறகு நானே தேடி போக ஆரம்பிச்சேன். இப்போ ஸ்டில் நீங்க நம்ப மாட்டீங்க, புத்தகம் எழுதிட்டேன், நான் இன்னும் தேடுறேன். யாரெல்லாம் கிடைச்சாங்களா போய் சந்திச்சு பேச நினைக்கிறேன். சோ தகவல்கள் வந்து முக்கியமானது இல்லையா. அப்போ அவரு அழுதுட்டே சொன்னாரு, என்னை மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஏறத்தாழ 30,000 பிள்ளைகளை வளர்த்திருக்காரு. 30,000. அதுக்கான டேட்டாஸ் கூட என்னால சொல்ல முடியும். வளர்த்திருக்காரு, சாப்பாடு கொடுத்து படிப்பு சொல்லி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து கிறிஸ்தவம் இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சதுன்னு கேக்குறாங்க, விவரிக்க முடியாது.
பட் நான் இவரை பற்றி முன்னாடி இந்த புஸ்தகத்தை பற்றி நான் கேட்கணும். ஆக்சுவலி நீங்கள் இந்த பால்சண்டகர் புத்தகம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இது எழுதுறதுக்கு? இது ஆக்சுவலாக ஐ ஸ்டார்ட் 2005 ஸ்டார்ட் பண்ணி நினைக்கிறேன். ஓகே, 8 வருடம் 2005 ஸ்டார்ட் பண்ணி 2013 முடிச்சு 8 ஆண்டுகள் ஆச்சு. இதுக்கான நீங்க போன டிராவல் 20,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பேன் குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். 20,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பேன். இது தவிர பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இதெல்லாம் எல்லா இடத்துலயும் இவருக்கு ஒரு லிங்க் இருக்கு. ஓகே, இவர் அங்க போகல, இவருக்குனே நீங்க தேடி போனீங்களா? இப்போ ஸ்ரீலங்காலாம் இவங்களோட லிங்க் இருக்கு. அதே மாதிரி மியான்மாருக்கு இதுக்கு இந்த பர்பஸ்க்காக போனேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பர்பஸ்க்காக போனேன். செகண்ட் டைம் நம்முடைய அன்பு ஃபாதர் பெக்மன்ஸ் அவங்களோட டிராவல் பண்ணேன். செகண்ட் டைம் இந்த கண்ட்ரிக்கு. ஒரு பால்சண்டகர் பத்தி தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அதுக்காக தான் போனேன். அதுக்காக ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. நிறைய பணங்களை செலவு செஞ்சிருக்கேன். லட்சக்கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு 9.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பேன். இந்தியன் மணி கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு பணங்களை இதுக்காக செலவு பண்ணியிருக்கேன். 20,000 கிலோமீட்டர் 9.5 லட்சம் அதுக்கு செலவு பண்ணியிருக்கிறீங்க. 20,000ல மற்ற நம்ம வெளி தேசங்களுக்கு போறது, அப்புறம் புக்ஸ் பிரிண்ட் பண்றது, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தொகையாச்சு. பட் இந்த புக்கு வந்து போட்டது லாப நோக்கோட இல்ல. இந்த புத்தகத்தை வித்து நம்ம பணத்துல எடுக்க முடியாது. அப்படி பத்தி வெளியே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மக்கள் தெரிஞ்சுக்கணும். இல்ல எதுக்கு நான் அந்த முயற்சி எடுக்கிறேன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற மாற்றம் வருது பாருங்களேன், இந்த மாற்றத்துக்கு இவரு காரணம். முதல்ல தேவன் ஜீசஸ் தான் நான் வந்து ஊழி செய்ததுக்கு முதல் காரணம். அவர் தான். அவர் கொடுத்த ஆற்றல், அவர் கொடுத்த சக்தி, அவர் கொடுத்த ஞானம், இதெல்லாம் முதல்ல ஆண்டவர் தான். ரெண்டாவது, இவரை பற்றி நான் ஏன் என்னுடைய சிந்தனை வந்து ஒரு மாதிரி பரந்த சிந்தனையா மாறிச்சு. எப்போதுமே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுறது இல்லை, ரொம்ப சாதாரண கடந்து போவேன். காரணம் என்ன, அந்த அந்த பிராட் மைண்டை வந்து இவருடைய செவிவழி செய்திகள் எனக்குள்ள கொடுக்க ஆரம்பிச்சது. நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு அழைக்கப்படல. நம்ம வந்து கொஞ்சம் பெருசா யோசிக்கணும். பலன் இருக்கிற வரைக்கும் இங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும், நம்ம செய்யணும். இந்த மாதிரி தாட்லாம் இவரை பற்றி கேள்விப்பட்ட செய்தினால எனக்கு வந்ததுனால, இவரை குறிச்ச ஒரு புத்தகம் இருந்தா 100 பேர் வாசித்தான ஒருத்தனாவது என்ன செய்வான், ஒரு உந்துதல் வரும்ல. எனக்கு வந்துச்சே, எனக்கு இவருக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை, நான் லுத்திரனும் கிடையாது. ஆனா இவரை பற்றி செவிவழி செய்திகள் என் மனசுல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அப்போ ஒரு 100 பேர் 100 பேரும் சேஞ்ச் ஆவாங்களான்னா இல்ல, அதுல யாராவது ஒருத்தனுக்கு ஒரு உணர்வு வரும். அப்போ ஒரு புத்தகம் மாறதான் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம். புத்தகம் ஏதாவது எழுதியிருக்காங்கன்னு தேடும் போது ஒரு ரெவரண்ட், நான் நினைக்கிறேன் ஜெசிந்தா அண்ட் கிருபாவதின்னு நினைக்கிறேன், பேர் கரெக்டா இந்த பேரா தான் இருக்கணும். 2 பிள்ளைகள். ஜெசிந்தா சகோதரி நிறைய பாட்டுலாம் பாடுவாங்க, கிருபாவதி நல்லா பாடுறாங்க. அவருடைய தகப்பனார் ராஜேந்திரன். அவற்றை அதை பற்றி பேசும்போது, அவர் நான் பார்த்துருக்கேன் பால்சண்டகரனை, எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. எங்க வீடு வந்து இந்த ஊர், அது வந்து தரங்கம்பாடி பக்கத்துல அந்த ஊர் மணி கிராமம் நினைக்கிறேன், அது அவங்களுடைய ஊரு. அங்க வந்திருக்கிறாரு, நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அப்போ ஏதாவது புக் இருக்குதா, யாரும் புத்தகம் நீங்களா எழுதலாமே அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்கும்போது, என்னை விட ஆர்வமா நீங்க இருக்கீங்க, என்னை விட நிறைய செய்தி உங்களுக்கு தெரியுது, நீங்க எழுதக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப யோசித்தேன், செஞ்சுதான் பார்ப்போமே. நான் முன்னாடி சொன்னது போல ஒரு புத்தகத்தை எழுதக்கூடிய அளவுக்கு எனக்கு கல்வி ஞானம் இல்லை. ஒரு புத்தகத்தை எழுதணும், ஒரு வரலாற்று நூலை, ஒரு பயோகிராஃபி எழுதணும்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு, ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. எனக்கு கடவுள் என்ன வெளிச்சத்தை கொடுத்தாரோ அதை உள்வாங்கிக்கிட்டு நான் எழுத துவங்கினேன். இது ஆக்சுவலி எத்தனை பக்கங்கள் கொண்ட? ஒரு 200 பக்கம். சூப்பர். எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் வந்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ் பற்றி பார்க்கும்போது சீகன் பாலங்களாம் பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சில மிஷினரிகள்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. பட் ஏன்னா பால்சண்டகராங்கிறது புதுசாக எனக்கு நான் கேள்விப்படுற மாதிரி இருக்கு. இப்போ நானே ஒரு லுத்திரன் பேசுதான், பட் எனக்கு புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்கு. பட் இது ஒரு உங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு நிச்சயமா இதை கொடுத்துருக்காங்க. கடந்த மாதத்துக்கு முந்தைய மாதம் நான் அமெரிக்கால இருந்தேன். அங்க ஒரு லுத்திரன் பிரதரை மீட் பண்ணேன். அவரோட பேசும்போது இவரை பற்றி பேசணும், ரொம்ப சந்தோஷம். பேரு தெரியும் பாஸ்டர், ஆனா இவ்வளவு மேட்டர் தெரியாது. So I met many Lutheran people. So யாரை பார்த்தாலும் நான் இவரை பற்றி கொஞ்சம் பேசுவேன். நாட் only him,
இது மாதிரி நிறைய மிஷனரிகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சித்தமான வரக்கூடிய நாட்கள்ல அவங்கள பற்றிலாம் பேசலாம். அவ்வளவு மிஷனரிகள் இருக்காங்க, வெளியில தெரியாத மிஷனரிகள். ஓகே, சூப்பர். அது மாதிரி வந்து இந்த புஸ்தகத்துல இருந்து நான் ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட்ல கேட்குறேன். யார் இந்த பால் சாண்டகரன்னா என்ன ஆரம்பிப்பீங்க? இதுல இருந்து சொல்லுவீங்க. யார் இந்த பால் சாண்டகர் சொன்னா, லுத்ரன் மிஷனை போல புரொட்டஸ்டன்ட்ல மிகப்பெரிய ஒரு பணியை செஞ்ச வேற எந்த அமைப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஹோல் இந்தியா நான் நினைக்கிறேன். ஒருவேளை நேயர்கள் வந்து இல்ல இவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். பட் என்னுடைய அசம்ஷன், என்னுடைய புரிந்து கொள்ளுதல், இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல லுத்ரன் மிஷனை போல ஒர்க் பண்ணி வேலை செஞ்சவங்க யாரும் இல்லை. அதுல சில குடும்பமா ஊழி செஞ்சாங்க. அதுல ஒரு குடும்பம் தான் மிகப்பெரிய அளவுல இந்த மிஷனரி பணிகளை செஞ்சது இந்தியா தமிழ்நாட்டுல. அதுல ஒரு குடும்பம் தான் பால்சானியுடைய குடும்பம். குறைஞ்சபட்சம் 330 தொடர்புடையவங்க. நீங்க இருக்கிறீங்க, உங்க அப்பா அம்மா, உங்க கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், உங்க பிரதர் வைஃப், அந்த மாதிரி சொல்றேன். ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு பெருங்குடும்பமா இந்த லுத்ரன் மிஷனரி பணிகளுக்கு அல்லது லுத்ரன் சபைகளுக்கு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு, ஸ்கூல்ஸ் கட்டுறது, ஆலயத்தை கட்டுறது, இவரை 200க்கும் அதிகமான ஆலயங்களுக்கு கட்டுவதற்கு காரணமான ஒரு மனிதராக இருக்கிறார். 200க்கும் அதிகமா, 240, 46 நான் கணக்கிட்ட போது எனக்கு ஞாபகம். தன்னுடைய பங்களிப்பு, இந்த குடும்பத்தினுடைய பங்களிப்பு எல்லாத்துலயும் இருக்கும். இவங்களுக்கு முதல்ல பிறந்தது கேரல் சாண்டகரன், மூத்த பையன். அடுத்த பையன் பேர் வந்து ஹெர்மன் சாண்டகரன், ஏனஸ் சாண்டகரன், 4வது ஜோஹன்னா சாண்டகரன். இதுக்கு நடுவுல ஃப்ரீடா சாண்டகரன் ஒரு பொண்ணு. இந்த ஃப்ரீடா சாண்டகரன் தான் கொடைக்கானல்ல இருந்தது. ஃப்ரீடா கார்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொடைக்கானல் ஃப்ரீடா கார்டன்னா லுத்ரனுடைய பெரிய ப்ராப்பர்ட்டி. இப்ப எல்லாம் வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அது இல்ல. ஃப்ரீடா கார்டன்ல வந்து எல்லா யூரோப்பியன்ஸும் கோடை காலங்கள் வந்து தங்குவாங்க. அங்க இருக்கிற ஜூப்ளி ஆலயத்துல தமிழ் ஆராதனை, அப்புறம் ஸ்வீடிஷ் மொழியில ஆராதனை நடக்கும், ஜெர்மன் மொழியில ஆராதனை நடக்கும், 3-4 லாங்குவேஜ்ல ஆராதனை நடக்கும். அந்த ஃப்ரீடா கார்டன் வந்து இவங்களுடைய பொண்ணு பேர்ல தான் அந்த கார்டன் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெரிய சோக கதை. அது ஃப்ரீடாவை பற்றி பேசினா அது பெரிய சோக கதை. அதை இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசுவோம். அதுக்கப்புறம் முதல்ல கேரல் சாண்டகரின், ஹெர்மன் சாண்டகரின், ஏனஸ் சாண்டகரின், ஃப்ரீடா சாண்டகரின், ஜோஹன்னா சாண்டகரின், 5வது 6வது தான் இந்த பால் சாண்டகரன். இவர் பிறந்தது வந்து மதுரையில பிறந்தார். 1889 மதுரையில பிறந்தார். அதுக்கு பிறகு 2 பெண் பிள்ளைகள், எப்பா சாண்டகரின், பெர்தா சாண்டகரின். இப்ப இதெல்லாம் வந்து இந்த 8 பிள்ளைகள் அவருக்கு. 8 பிள்ளைகள். இதுல வந்து இவங்க ஃபேமிலியில குறிப்பா 2 பேர், ஜோஹன்னா சாண்டகரின், பால் சாண்டகரின். ஆண்டு சித்தமானால் ஆண்டு வாய்ப்பு தந்தா ஜோஹன்னா சாண்டகரின் பற்றி பேசலாம், நிறைய இருக்கு. 2 பேரும் ஒட்டுமொத்த குடும்பத்துல மிகப்பெரிய அச்சீவர்ஸ். இவங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா, அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா. இந்த 4 பேரும் அந்த குடும்பத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லலாம். 4 பேரை பத்தி பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. ஐ ஹாவ் மெனி மெசேஜஸ் அபவுட் ஹிம், அபவுட் தேம். என்னுடைய மனசுல அவங்கள குறிச்ச தகவல் ஏராளம் இருக்கு. ஆனா இப்ப நிறைய பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா இந்த பால் சாண்டகரன் செய்த சில காரியங்களை நான் சொல்லணும்னா, ஏன் இவரை பற்றி நான் பேசுறோம், ஏன் நான் கேட்கணும், ஏன் இவரை பற்றி கேட்கணும், ஏன் இவரை பற்றி படிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு லிவிங் டெஸ்டமனி. என்னோட லைஃப் வந்து மாற்றம் அடைஞ்சதுக்கு முதல் காரணம் இயேசு கிறிஸ்து, மறக்கவே முடியாது. 2வது இந்த மிஷனரி லைஃப். இப்ப இவர் செஞ்ச காரியம் வந்து அசாதாரணமான காரியம். முதலாவது 1952 இருந்து 1972க்குள்ள ஏறத்தாழ 17 அனாதை விடுதிகள் மூலமா 30,000 பிள்ளைகளை வளர்த்திருக்கார். ஃபீட் பண்ணிருக்கார், சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்து. அதுல வந்து சாத்தூர், பட்டுக்கோட்டை லியோ லாட்ஜ்னு ஒரு இடம்,
அதுல ஒரு ஹோம் இருந்தது. சரி. அணைக்காடு, லால்குடி, புரத்தாக்குடி, புதுக்கோட்டை, ஓகே. பல்வேறு இடங்கள்ல அவருடைய மாணவர்களுக்கான அந்த ஓகே. அப்ப இது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு தனி ஒரு மனிதன் அந்த மனிதன் மூலமா இத்தனை சிறார்கள் வந்து வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் அடித்தட்டு பிள்ளைகள், புறந்தள்ளப்பட்டவங்க. சோ இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டிலாம் கிடையாது. அவருடைய வாழ்க்கையில எப்படின்னா, எந்த சமுதாயம் எந்த இடத்துல ஒடுக்கப்படுது, எங்க கல்வி அறிவு இல்லாம இருக்கிறான், அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, பொதரவண்ணான்னு ஒரு சமூகம் இருக்கு. அவங்க ரொம்ப பின்தங்கிய நிலை. அவங்களுக்கு நடுவில் போய் ஒளி செஞ்சிருக்கிறாரு. இந்த இதுக்கு அப்புறம் தேனி பக்கம் உசிலம்பட்டி அப்படின்னு இடத்துல பாத்தீங்கன்னா, அங்க வந்து பிராமலை கல்லர்னு சொல்லக்கூடிய சமூகம். இந்த பக்கம் பட்டுக்கோட்டை சைடுலாம் இங்க ஒரு கல்லர் சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. காரணம் ஏன் அவங்கள போய் சந்திச்சாரு? ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சந்திக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிசின்னு அழைக்கப்பட்டா கூட அந்த மாதிரி குரூப் எல்லாம் அவர் சந்திச்சிருக்கிற காரணம் வந்து, இவங்க ஜாதி அடிப்படையில புறந்தள்ளப்பட்டு எந்த விதமான வசதி வாய்ப்பு எதுவும் இல்லாம இருந்தவங்க. அவங்க வந்து கைரேகை சட்டம் சொல்றது அந்த காலத்துல. அதாவது சாயங்காலம் கைரேகை வைக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய். நீ கைரேகை சட்டம் படிச்சிருப்பீங்கன்னா தெரியும். அந்த பிராமலை கல்லறை குறிச்சு, இங்க இருக்க கல்லறை குறிச்சு நீங்க பாக்கலாம். அதனாலதான் மோஸ்ட்லி இப்போ சில இடங்கள்ல அவங்க எல்லாம் எம்பிசி கோட்டால வருவாங்க. இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய பார்வையில கீழே இருக்கிறவங்க, புறந்தள்ளப்பட்டவங்க, இந்த மாதிரி குரூப் எல்லாம் போய் சந்திச்சு இந்த மாதிரி பண்ணி நிறைய சபைகளை உருவாக்குறது, அந்த பிள்ளைகளை தான் எடுத்து வளர்க்கறது, அவங்கள அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறது, அதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலையை தனி மனிதன். அவரை பற்றி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நீங்க கேட்கற லைட்டா சொல்றேன். அப்புறம் நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி, அவரோட நேரடி தொடர்புல இருந்தவர். அதற்கான எவிடன்ஸ் வந்து இந்த புக்ல, நான் இந்த புத்தகத்துல அதுக்கான ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்கேன். என்ன எவிடன்ஸ்னா, மகாத்மா காந்தி எழுதிய ஒரு புத்தகத்தை ஸ்வீடன் லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கிற விஷயமா அவர் ஒரு கடிதம் இவருக்கு எழுதியிருக்காரு. மகாத்மா காந்தி எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க நல்ல தொடர்பு. இன்னும் சொல்ல போனா, மகாத்மா காந்திக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர் சொன்னார்ன்றதுக்கு ஆதாரமும் இருக்கு. இல்ல, பொதுவா மகாத்மா காந்தி, தேசத்தந்தை மகாத்மா காந்திக்கு அவருடைய ஆசிரமத்திலே 2 டேனிஷ் மிஷனரிகள் அவரோட இருந்தாங்க. டேனிஷ்ல இருந்து வந்தக்கூடிய மிஷனரிகள், அவர்கள் 2 பேரும் மகாத்மா காந்தியுடைய ஆசிரமத்திலேயே, சபர்மதி ஆசிரமத்திலே அந்த அளவுக்கு மிஷனரிகளோட அவருக்கு நல்ல தொடர்பு இருந்தது. அந்த விதத்துல மகாத்மா காந்தி எழுதிய கடிதங்கள் ஒரு புத்தகத்தை நான் வாசிச்சேன். அதுல சாண்டகரனுக்கு அவர் எழுதிய கடிதம், அந்த சாண்டகரனுக்கு அவர் எழுதிய கடிதத்தை நான் பார்த்தேன். மகாத்மா காந்தி எழுதிய கடிதம் அப்படின்னு புத்தகம் இருக்கு. நேர்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்க கூகுளே சர்ச் பண்ணலாம். அதுல பால் சாண்டகரனுக்கு அவர் எழுதிய கடிதம் ஒன்று இருக்கு. அதை எடுத்து கண்டுபிடிச்சு நான் உள்ள போட்டிருக்கேன் இந்த புத்தகத்துல. சோ ஒரு சாதாரண ஆளு நம்ம பேசல அப்படின்றதுதான் இதை நம்ம சொல்றோம். ஒரு சாதாரண ஏதோ ஒரு மிஷனரி 10 இல்லை, such a wonderful man of God. அதே மாதிரி இப்போ பால்சாண்டர் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரோம். பட் பால்சாண்டர் சின்ன வயசுல 8 பிள்ளைங்களோட வளர்ப்பார்கள். அவருடைய சின்ன வயசு இதெல்லாம் எப்படி இருந்தது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 பிள்ளைங்க. அதுல 5 பிள்ளைகளுக்கு பிறகு இந்த ஜேக்கப் கார்ல் சாண்டகரன் சீனியர், அப்பா, உங்களுடைய அப்பா, அவரும் அவருடைய மாமனார் கிரம்மர், இந்த ஃபேமிலி எல்லாம் ஒன்னா மதுரையில தங்கி இருந்தாங்க. ஒரு பெரிய வீடு எடுத்து. அந்த வீடு எங்க இருக்குன்னா, மதுரையில தான் பிறந்தது. பிறந்தது வந்து 1887 ஜூலை 27. பால் சாண்டகரன் அவங்க வந்து பிறக்கும்போது மதுரையில இருந்தாங்க. அவங்க தாத்தா ஃபேமிலி, அப்பா அம்மா, சகோதரர்கள் எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. ஒரே வீட்டுல இருந்தாங்க அப்படின்னு தான் எனக்கு என்னுடைய ஆய்வுல கிடைச்ச தகவல். மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு பெரிய வீடு எடுத்து அங்க அவங்க தங்கியிருந்தாங்க. அங்க தங்கியிருந்து தான் அவங்க தாத்தா ஒரு பெரிய ஊழியத்தை செய்தார். அவர் பேர் கிரம்மர். அதனால இன்னைக்கு நீங்க மதுரையில போனீங்கன்னா கிரம்மர்புரம்னு ஒரு இடம் இருக்கு. ஆமா, 1889, 90, 91 இந்த காலகட்டங்கள்ல திண்டுக்கல்ல அவங்க அப்பா
இறைபணி செய்யறாங்க. ஓகே. குருவானவராக திண்டுக்கல் லுத்ரன் சர்ச்சில் அங்க இவரும் இருக்கிறார். ஸோ அப்படியே டிராவல் போயிட்டு இருக்கு. அப்புறம் 1992 93 எல்லாம் 1892 93 எல்லாம் தரங்கம்பாடி வந்துடுறாரு. தரங்கம்பாடி வந்து அதுக்கப்புறம் அவருடைய 6 வயசு வரும்போது அவரு கிட்டத்தட்ட இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய கட்டாயம். 6 வயசுல. ஏன்னா படிப்பு அவளுக்கு இல்லை. அதாவது படிப்புன்றது போது படிப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க அனுப்பிச்சிருவாங்க. அங்க எலிசபெத் மே எஜுகேஷன் இங்க நமக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லாதனால இல்ல குறிப்பா அங்க அந்த ஊரை படிக்கணும்ன்ற நினைக்கிற மிஷனரிமார்கள் உண்டு. சில மிஷனரிகள் இங்கே படிக்க வச்சிருக்கிறாங்க. அங்க ஸ்வீடன்ல எலிசபெத் மே அப்படின்னு ஒரு அம்மா இந்த மிஷனரி பிள்ளைகளை வளர்க்கறதுக்கே தனி அர்ப்பணிச்ச ஒரு தாய். அவங்களுடைய அர்ப்பணிப்பு பெரிய அர்ப்பணிப்பு. பட் இவர் இங்கிருந்து போகும்போது ஸ்வீடன் போகாம ஜெர்மனி போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி நான் இவரை பற்றி ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை சொல்லணும். இது பெற்றோர்கள் மனசுல வைக்க வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை அவர் அந்த சின்ன வயசுல 2 வயசு 3 வயசுக்கு பிறகுலாம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும். 4 வயசு 5 வயசு வர வரைக்கும் ட்ரெயின்ல போவாங்க. அவங்க ட்ரெயின் பயணத்தை தான் அதிகம் விரும்புறது பொது மிஷனரிகள். அப்போ இவருக்கு வந்து டிக்கெட் கிடையாது. அப்பா அம்மா அவங்க 2 டிக்கெட் தான் எடுப்பாரு. சின்ன பையனால இவருக்கு 5 வயசு வரைக்கும் அப்ப டிக்கெட் எடுக்க தேவையில்லை. இப்போ அப்படி இருக்கான்னு தெரியல எனக்கு. 5 வயசு வரைக்கும் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. அப்போ எனக்கு டிக்கெட் அப்படின்னு கேட்பாரா? இல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாரா அவங்க அப்பா. இப்ப இதுக்கடையில 5 வயசு முடிஞ்சு 6 வயசு தொடங்கிருச்சு. ட்ரெயின்ல வரும்போது உங்க அப்பா 3 டிக்கெட் வாங்கிட்டு வர்றாரு. ஒரு டிக்கெட் உனக்கு முன்னாடி டிக்கெட் கொடுக்குறாரு. இப்ப இது வரைக்கும் எனக்கு டிக்கெட் வாங்கல, என்ன இன்னைக்கு டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா 5 வயசு வரைக்கும் தான் நீ வர முடியும். 6 வயசுக்கு நம்ம வந்து உண்மையா டிக்கெட் எடுத்துடணும். நம்ம அரசாங்கத்தை ஏமாத்தக்கூடாது. என்ன ஒழுங்கு அதை செய்யணும். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, இது மாதிரி பல காரியங்களை அவங்க சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. உண்மையா இருக்கணும். அப்போ சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லாம விடுறோம். அப்பப்போ சொல்லணும், இதையே நம்ம செய்யறோம், இதையே நம்ம செய்யல. இப்ப இந்த ஒரு விஷயத்த அவர் பின்னாட்களை நினைவு கூர்றாரு, எங்க அப்பா அப்படி பண்ணாரு. இன்னைக்கு நம்ம மக்கள் சில பேர்லாம் அந்த வயசு 6 வயசெல்லாம் 6 வயசு ஆச்சுன்னா 5 தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய பஸ் எல்லாம் பாத்துருக்கிறேன். எந்திரிச்சு நில்லு, கம்பியில நில்லு, அளவு பாக்கணும்பாங்க. ஒத்துக்கவே மாட்டாங்க. மடியில தூக்கி வச்சுப்பாங்க. தனியா சீட்ல வச்சா சீட்டு கேட்பாங்க. அப்போ எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டியிருக்கு. அரசாங்கத்துக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும். இதெல்லாம் அவங்க சின்ன வயசுல சொல்லி கொடுக்குறாங்க. மிஷனரிகள்னா ஏதோ வந்தாங்க, இன்னைக்கு வந்து தப்பா சொல்றாங்க. மிஷனரிகள் வந்து மதத்தை பரப்ப வந்தாங்க. மனிதம் வளர்க்க வந்தார்கள், மதம் வளர்க்க இல்ல. மதத்தை வளர்த்த எதுக்குமே உபயோகப்படாது. மனிதம் மனிதம்னா என்ன? ஹியூமன். ஒரு மனுஷனுக்கு மனுஷன் என்ன செய்யணும் அடுத்த சொல்லி கொடுக்கறது தான் மிஷனரிகள் வந்தாங்க. அதாவது எனக்குலாம் ரொம்ப ஆசை என்னன்னா, நல்ல தகவல்களை, அதாவது மிஷனரிகள் வந்து இந்தியாவில் என்ன செஞ்சாங்கன்ற தகவல்களை பால்சானிகளுக்காக சொல்லல, என்னெல்லாம் நடந்திருக்கின்றதையே சொல்லணும், சொல்லிட்டே இருக்கணும், இந்த மக்களுக்கு பதிவு செய்துட்டே இருக்கணும். அவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த சூழ்நிலையில இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பாட்டி டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம்.